தம்பி வணக்கம் தம்பி. 2வது உங்க வீடியோ ஒண்ணு பார்த்தேன். கோவைக்காய் சாறு குடுக்க சொல்லியிருக்கீங்க. அதில நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிர்றேன். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கோவக்காய் சாறு டெய்லியும் குடிச்சேன். அ ஒருத்தவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொல்லி நான் குடிச்சேன். அதில என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அ தொடர்ந்து நான் ஒரு டம்ளர் குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு திடீர்னு லோ பிபி லோ பிபியோ, லோ சுகர் ஆக்கி விட்டுருச்சு அது. சரிங்களா? சடனா எனக்கு ஒரு மயக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு எனக்கு. அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னா, அத ரெகுலரா எடுக்க வேணாம். அத உங்களுடைய உடம்பு பொறுத்து, மத்தவங்களுடைய உடம்பு பொறுத்து இந்த பாயிண்ட்ட ஆட் பண்ணிருங்க. ஏன்னா, ஒரு சில பேத்துக்கு என்ன ஆயிரும்னா, அது வந்து லோ பிபியோ, லோ சுகரோ ஏதோ ஆக்கி விட்டுரும் அது, அந்த கோவக்கா. அ லோ சுகர் நெனைக்கிறேன். மேபி சுகர் வந்து சுகர்காரங்களும் சாப்பிடுவாங்க. அதனால லோ சுகர் ஆக்கி விட்டுரும் அது. அதனால வாரத்தில ஒரு 3 நாளு, 2 நாளு அந்த மாரி கூட எடுத்துக்க சொல்லுங்க. ரெகுலரா எடுக்கிறதுக்கு ஒரு சில பேத்துக்கு ஒத்துக்குச்சுன்னா ரெகுலரா எடுக்க சொல்லுங்க. ஒத்துக்காத பட்சத்துக்கு இப்படி ஆல்டர்னேட் மாரி எடுக்க சொல்லுங்க. அதுதான் அந்த பாயிண்ட்ட நான் ஆட் ஆன் பண்ண சொல்ல விரும்பினேன். அதுதான் உங்கள்ட்ட மெசேஜ் பண்றேன். ரொம்ப நன்றி தம்பி. தேங்க் யூ.